வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் 5வது பாடம் மலையும் எதிரொலியும். பயிற்சி புத்தகத்தில் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குவேன் அப்படின்ட்டு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை பாருங்கள். தந்தை அப்படிங்கிற வார்த்தையை வட்டம் போட்டிருக்காங்க. இதே போல் வார்த்தைகளை உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை ஒன்றிணைத்து நாம் கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் செய்யுங்க. பக்கத்தில் அந்த கோட்டை நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் தந்தை அப்படின்ட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது வெற்றி, அன்பு, நன்மை, மலை, எதிரொலி, மகன். இதே போல் அந்த வார்த்தைகளை கண்டுபிடித்து கோட்டில் எழுதிக்கிங்க. சூழலை படித்து உணர்வேன், முடிவை தேர்ந்தெடுப்பேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். மேலே பாருங்கள். உங்களுடன் விளையாட புதியதாக ஒரு சிறுவன் முன்வந்தால் சேர்த்துக்கொள்வேன், சேர்த்துக்கொள்ள மாட்டேன். இங்கே நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து பக்கத்தில் பாருங்கள். உன் நண்பர்கள் பிறரை கேலி செய்தால் நானும் அவர்களுடன் இணைந்து கொள்வேன், கேலி செய்யக்கூடாது என என் நண்பர்களிடம் சொல்வேன். இதில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாம் டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பக்கத்தில் இவர்களுக்கு என்ன சொல்லலாம் தேர்ந்தெடுத்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. நான் வேகமாகத்தான் ஓடினேன், ஆனால் என்னால் வெற்றி பெற முடியவில்லை. கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் அடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவாய், உன்னால் வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் அவனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை நாம் சொல்லலாம். அந்த வாக்கியத்தை எடுத்து நாம் அந்த கோட்டை எழுதியிருக்கோம் பாருங்கள். அடுத்த முயற்சியில் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்ட்டு எழுதிக்குங்க. நான் ஆசையாக வளர்த்த நாய்க்குட்டி காணாமல் போய்விட்டது அப்படின்ட்டு அந்த பாப்பா சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். காணாமல் போனால் போகட்டும் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன். இன்னொன்று கவலைப்படாதே கண்டுபிடித்து விடலாம் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஷன். இதில் 2ஆவதாக உள்ளதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை அப்படியே நம்ம கோட்டில் எடுத்து எழுதியிருக்கிறோம். அடுத்த படம் பாருங்கள். அம்மா என்னை கடைக்கு போக சொல்லியிருக்கிறார், நண்பன் என்னை விளையாட அழைக்கின்றான். 2 ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள். கடைக்கு சென்று பொருளை வாங்கி கொடுத்த பிறகு விளையாட செல்லலாம், விளையாடிய பிறகு கடைக்கு செல்லலாம். இதில் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளதை டிக் பண்ணிக்கலாம். கடைக்கு சென்று பொருளை வாங்கி கொடுத்த பிறகு விளையாட செல்லலாம் அப்படின்ட்டு அந்த கோட்டில் எடுத்து எழுதிக்குங்க. அடுத்த பக்கத்தில் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை படித்து பாருங்கள். இதிலிருந்து சில கேள்விகள் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் கேள்வி, அப்பாவும் மகனும் எங்கு நடந்து சென்றார்கள்? இதுக்கு சரியான பதில் ஆனா, மலைப்பகுதி. 2வது கேள்வி, நீ ஒரு வெற்றி வீரன் என்று சொன்னவர் யார்? இதுக்கு சரியான பதில் ஈனா, அப்பா. 3வது கேள்வி, சொல்வதை திரும்ப ஒலிப்பதையே டேஸ் என்பர். ஆவண்ணா, எதிரொலி. 4வது கேள்வி, உன் மீது பிறர் அன்பு செலுத்த விரும்பினால் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ பிறர் மீது அன்பு செலுத்த வேண்டும். 5வது கேள்வி, நீ ஏதேனும் மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறாயா? ஆம் எனில் மலையின் பெயரை எழுதுக. ஆம், சென்றிருக்கிறேன், கொடைக்கானல் மலை. இந்த இடத்துல நீங்கள் எந்த மலைக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற அந்த மலையோட பேரை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்த பக்கத்தில் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்ட்டு இருக்குது. மலைப்பகுதியில் நடந்து சென்றவர்கள் யார்? தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். 2வது கேள்வி, வாழ்க்கை நமக்கு எதை திருப்பி கொடுக்கின்றது என்று அப்பா கூறினார்? நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே நமக்கு திருப்பி கொடுக்கிறது வாழ்க்கை. 3வது கேள்வி, மகனே கவனமாக கேள் என்று யார் யாரிடம் கூறினார்? அப்பா மகனிடம் கூறினார். 4வது கேள்வி, சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது? சிறுவன் பேசிய வார்த்தைகளை மலை எதிரொலித்தது. பெயரா செயலா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியை படித்து பாருங்கள். அடுத்த பக்கத்தில்
படத்திற்குரிய பயனிலை வரும் தொடரை எடுத்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க. நடுவில் பாருங்கள், இங்கே அவன் துருவன், துருவன் ஒரு சிறுவன், துருவன் நடக்கின்றான், துருவன் நடனமாடுகிறான், இருவரில் துருவன் யார், துருவன் படிக்கிறானா, துருவன் விளையாடுகிறான், இந்த மாதிரி வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள். படத்துக்கு கீழே உள்ள கோட்டில் பொருத்தமான வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் நீங்களும் எழுதிக்குங்க. படிப்பேன், பயனிலைகளை உரிய இடத்தில் எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், 6 கட்டங்கள் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். அவன் சிறந்த மாணவன், ஊஞ்சலில் ஆடினாள், இன்று வந்தது யார், படம் வரைந்தால், அவர் சிறந்த ஓவியர், முப்படைகள் யாவை, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கீழே உள்ள அட்டவணைப்படி நம்ம பிரித்து எழுதி காட்டியிருக்கோம். பெயர் பயனிலை, வினை பயனிலை, வினா பயனிலை. பெயர் பயனிலையில் அவன் சிறந்த மாணவன், அவர் சிறந்த ஓவியர் அப்படின்ட்டு வரணும். வினை பயனிலை அதில் ஊஞ்சலில் ஆடினாள், படம் வரைந்தாள், இந்த வாக்கியங்கள் வரணும். மூன்றாவது வினா பயனிலை இதில் இன்று வந்தது யார், முப்படைகள் யாவை, இதே போல் வினா வாக்கியத்தில் வரக்கூடிய இந்த வாக்கியங்களை இங்கே வரணும். இதே போல் பிரித்து எழுதி காட்டுங்க. அடுத்த பக்கம் பாருங்கள். படத்தை பார்ப்பேன், பயனிலைகளை எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் பெயர் பயனிலை அப்படின்னு போட்டு யானை நடுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வினை பயனிலை என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நடனம் ஆடின அப்படிங்கிறது வினை பயனிலை. வினா பயனிலை அப்படின்னு கேட்கும்போது அங்கே நடுவர் யார் அப்படிங்கிற ஒரு வினாவை நம்ம கொடுக்கலாம். பயனிலை தொடர்களால் கதை எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் படங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். கூட்டில் இருந்தது குருவி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. மீதியை நாம் ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். பொந்தில் இருந்தது மரங்கொத்தி, காற்று பலமாக வீசி குருவிக்கூடு கீழே விழுந்தது, குருவியை மரங்கொத்தி தன் பொந்திற்கு அழைத்தது, இரண்டும் மகிழ்வாய் வாழ்ந்தன. இதே போல் நீங்களும் எழுதிக்கொள்ளலாம். அடுத்த பக்கத்தில் படிப்பேன், மின்னுவேன் அப்படின்ட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அட்டவணையில் உள்ள வார்த்தைகளை படித்து பாருங்கள். அதுக்கு கீழே பாருங்கள் 2 கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. உயிரற்றவை மரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலே உள்ள இந்த வார்த்தைகளிலிருந்து உயிரற்றவைகளை எடுத்து நம்ம கீழே எழுதியிருக்கிறோம். மரங்கள் அந்த இடத்துல மேலே உள்ள மரங்களை நம்ம எடுத்து கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள். உயிரற்றவை மேடை, வீணை, வடை, மளிகை, குகை, நகை, வைரம், பலகை, மேசை, மலை. மரங்கள் அதுக்கு கீழே தென்னை, எலுமிச்சை, பனைமரம், முருங்கை. இதே போல் எடுத்து அப்படியே எழுதிக்கிங்க. படிப்பேன், மகிழ்வேன் வாசித்தல் பயிற்சிக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். மை, மை, கண்மை, கருமை நிற கண்மை, பாப்பா கண்ணில் கருமை நிற கண்மை. இதே போல் படித்து பாருங்கள். 4 கட்டங்களில் உள்ள அந்த வார்த்தைகளையும் இதே போல் படித்து பாருங்கள். அடுத்த பக்கத்தில் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல் தான் படித்தல் திறனுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள கட்டத்தை பாருங்கள். சந்தையில் வாங்கிய மை, சந்தையில் வாங்கிய கைப்பை, சந்தையில் வாங்கிய முட்டை, சந்தையில் வாங்கிய பொம்மை. இதே போல் 4 கட்டங்களில் உள்ள அந்த வார்த்தைகளை சேர்த்து படித்து பாருங்கள். அடுத்து படிப்பேன், சிறகடிப்பேன். இந்த பாடலை படித்து பாருங்கள். இதிலிருந்து கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2வதாக இருக்குது பாருங்கள். ஆவண்ணா தன்னுடன் நிலா வருவதாக நினைத்தால். இதுதான் சரியானது, அதை டிக் பண்ணிக்கோங்க. வானில் தெரிந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. நிலா, இதை டிக் பண்ணிக்கோங்க.